கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் அருமையான திருச்சபையோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தரை தொழுது கொள்ளவும், ஆண்டோடைய வார்த்தை கொடுக்கவும், ஆண்டவர் கொடுத்த நல்ல சாக்கியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சபையிலே ஆவியானவர் பிரசன்னத்தினால் நிறைப்பதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து என்னுடைய பெயர் செல்வராஜ். நான் நாகூர் பட்டணத்தில் இருந்து முழு நேரமாக சுவிசேஷ ஊழியத்தை அநேக இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் கேரளா பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா ஊழியங்களையும் அடக்க ஆராதனை தவிர மற்ற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். திருமணம் நடத்துவதற்கு அதிகமாக உபவாச ஜெபங்கள், முழு இரவு ஜெபங்கள் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலும் அநேக இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதாக கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலும் நேற்று தினம் திண்டுக்கல் பகுதியிலே இரவுகளே ஒரு ஜெபம் இருந்ததுனால அங்கே வர நேர்ந்தது. இன்றைக்கு காலை வேளை என்னுடைய நண்பர் இந்த பகுதியெலாம் இருக்கிறாங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர். எப்போதும் அடிக்கடி இந்த இடத்துக்கு வர்றது. இந்த சுப்பிரமணியபுரம் வந்து எனக்கு அதிகமாக தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன். கத்தனால இந்த வழியாகவே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2-3 தடவை நடந்து போயிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் சபையை பார்த்துருக்கேன். கத்தனால ஹல்லேலூயா. கத்தனால வந்ததுனாலே வாய்ப்புக்காக அருமையான சகோதரர் ராஜன் அவர்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னதுனால பாஸ்டருங்க ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கான பாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம காலத்தினுடைய கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்னுடைய ஊழியங்கள் ஆயத்தப்படுத்து காவலாளெலாம் இதை மையப்படுத்தி சபைகளுக்கு கடைசி நாட்களுடைய வார்த்தைகளை கொடுத்து வருகிறேன். வாக்குத்தத்தம் குறைவாக இருந்தாலும் நிறைவாக கொடுப்பது கர்த்தருடைய வருகை கொடுத்து கடைசி கால எச்சரிப்பு கொடுத்து அநேக இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறேன். திண்டுக்கல்லில் முதலாவது வாரத்தில் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை அங்கே செய்து வருகிறேன். கர்த்தர் நல்ல பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பலகீனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருக்காய் ஓடுவதற்கு கர்த்தர் நாளில் பலன் கொடுத்து வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் வந்து சில நிமிஷங்கள் மாற்ற என்னுடைய சாட்சி சொல்லணும்னா 3-4 நாள் ஆகும். அவ்வளோ பெரிய சாட்சியை வைத்திருக்கிறேன். ஆனால் இப்போ அதிகமாக சொல்லலை. நான் வந்து பேட்டா இந்தியா லிமிடெட், பேட்டா ஷூ கம்பெனியில் மேனேஜராக கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நல்ல கை நிறைய சம்பளம். கடைசியாக நாகர்கோவிலில் 2006 2009 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணேன். அப்போ நல்ல சம்பளம் மாதத்துக்கு 50,000. 2006 2007 50,000 60,000 சேலரி இருந்தது. எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காய் முழு நேரமாய் நாளில் ஊழியம் செய்து வருகிறேன். கர்த்தர் அழைத்தார். ஆனால் அழைப்புக்கு நான் பாத்திரமான நடந்து கொள்ளலை. அழைப்பை தட்டி கழிச்சிட்டே இருந்தேன். ஆண்டவர் எங்கெல்லாம் அடிக்கணுமோ எங்கெல்லாம் பிடிக்கணுமோ அவ்வளோ பிடிச்சி பையெல்லாம் எம்டி ஆக்கி அதுக்கு பிறகு தான் ஊழியத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்நாள் வந்து இன்றைக்கி 13 வருஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி கர்த்தருக்காய் செய்து கொண்டு இருக்கிறேன். மனைவி 2 பிள்ளைகள். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதிகமாக நான் சொல்லுகிற காலத்தினுடைய கடைசி காலத்தில் நாம் வந்துவிட்டோம். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆமென். தேசத்தினுடைய எல்லா காரியங்களும் நமக்கு கர்த்தருடைய வருகை குறித்து நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் தேசம் அறிவித்து கொண்டு இருக்கிறது. எல்லா காரியங்களும் இன்றைக்கு வேதத்தில் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் இன்றைக்கு நிறைவேறி முடிந்து போகிற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறோம். மணவாளனா இயேசு கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக தாமதித்து கொண்டு இருக்கிறார். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் எனி டைம் எப்போ வேணாலும் வரலாம். கிட்டத்தட்ட பவுல் காலத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கான், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லிட்டு தான் இருக்கான். ஆனால் அப்போல்லாம் அந்த அறிகுறிகள் நிறைவேறலை. சொன்ன காரியங்கள் நிறைவேறலாம். இன்றைக்கு அந்த காரியங்கள் நிறைவேறி கொண்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் குடும்பத்தில் அன்புள்ள வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த 6 சபைகள் 7 சபைகள் உள்ள காரியங்கள்லாம் இன்றைக்கு சபைகளில் இருக்குது. கடைசி கால சபை எப்படி இருக்கு? லவோதிகா சபை எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அனலுமின்றி குளிர்மின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நிலைமை அதுதான். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி சபைகள் இன்றைக்கு கடைசி கால சபைகள் அனலுமின்றி குளிர்மின்றி வெதுவெதுப்பான நிலைமை போய்கொண்டு இருக்கிறது. ஒரு கூட்டம் ஆராதிப்பதற்கு இடம் நேரம் இல்லை. எங்கே ஆராதிப்பதற்கு
போய் அதை தரிசனம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. 24 hours ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டம் ஏறி மாதிரி விழுந்துருக்கு. ஆனால் சபைகள் இன்றைக்கு வெறிச்சோடி போய் கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் கடைசி கால அறிகுறிகள், வேறு ஒன்றும் இல்லை. கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பேனோன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களில் சபையுடைய விசுவாசங்கள் குறைந்து கொண்டே போகிறது. சபை நல்லா ஆவிக்குரிய சபை வளரணும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா ஆராதிக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ஜெப நேரத்தை அதிகமாக கூட்டுங்கள். சபையில் ஜெபம் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஜெபியுங்கள். ஜெபம் தான் இன்றைக்கு முக்கியம். ஜெபம் இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் அதிகமாக ஜெபத்தை வலியுறுத்துகிறவன். இந்த நாட்களில் 40 நாள் உபவாச ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது. அதை நான் தான் நடத்திட்டு இருக்கேன் ஒரு சபையில். ஜெபம் தான் முக்கியம். நீங்கள் ஜெபிக்கவில்லை, இன்னும் நம்ம நிர்விசாரமாக இருப்போம் என்றால் நாள் வரும் கைவிடப்படுவோம். பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் கண்டிப்பாக செல்லக்கூடிய சூழ்நிலை. தேசத்தினுடைய நிலைமைகள்லாம் நமக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் நடக்கிறது எல்லாமே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது இப்பொழுது இல்லை, அந்த எஸ்ஐடியா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே நமக்கு விரோதமான காரியங்கள் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, குடியுரிமையில் பறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலத்தில் நாம் மௌனமாக இருந்தால் நாம் ஒரு நாள் வரும் கர்த்தருக்கு பதில் கொடுக்க வேண்டிய நாள். அதனால் ஜெப நேரத்தை அதிகமாக கூட்டுங்கள், அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்கள். ஆண்டவர் சொன்ன 1 மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்காகவே நீங்கள் ஜெபித்து கொண்டிராதபடி ஆத்துமாக்களுக்காக, தேசங்களுக்காக அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைஞ்சது 1 மணி நேரமாக ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை வைத்த வேண்டாம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது ஆண்டவருடைய கட்டளை. சீசரில் பார்த்து என்ன சொன்னார்? 1 மணி, ரொம்பலாம் கேட்கல, 24 hours. ஆக்சுவலாக நம்ம 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுக்கணும். 10% அவருக்கு நேரத்தை கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. 2 hours 40 minutes கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். உலகத்துக்காக மற்ற நேரம்லாம் கொடுக்குறோம். ஆனால் இன்னும் அதிகமாய் ஜெபத்தில் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள். வேத வாசிப்பிலும் தியானிப்பதிலும் ஆண்டவரோடு கூட உறவை இன்னும் புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது தான் ஆண்டோட வருகையில் நாம் கலந்து கொள்ள முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமக்கு விரோதமாய், விசேஷமாக கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு விரோதமாக, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விரோதமாக, உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு பல சூழ்நிலை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறான். குடும்பங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஊழியருடைய குடும்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சொல்ல முடியாத, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் நீங்கள் செபிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் இதுக்கெல்லாம் செபிக்கும் போது யோபு பற்றி சொல்லப்பட்டு, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது தான் கர்த்தர் என்ன பண்ணார்? யோபுடைய முகத்தை பார்த்தார். பார்த்ததுனால என்னாச்சு? சிறையிருப்பு மாற்றப்பட்டது. நீங்கள் அதிகமாக தேசத்துக்காய், உங்கள் சபைக்காய், உங்கள் ஊழியருக்காய் அதிகமாக செபிக்கும் போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிச்சுட்டே போவார். ஆமென், ஹல்லேலூயா. அது எந்த விதமான சந்தேகம், அதுக்கு நான் சாட்சியாக சொல்கிறேன். நான் என் குடும்பத்துக்காக ஜெபிப்பது ரொம்ப குறைவு. காலையில் 2 மணி 2:30 மணிக்கெலாம் தட்டி விட்டுருவார், தலைவர் எழுப்பி விட்டுருவார். நம்ம எழும்புனாலும் எப்படியா ஏதோ ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து தட்டி எழுப்பி விட்டுருவார். என்ன சூழ்நிலை இருந்தாலும் குறைஞ்சது காலையில் ஒரு 3 hours இருந்தால் தான் அன்றைக்கி நாள் நல்லா இருக்கும் ஆண்டோட சமூகத்தில். ஆமென், ஹல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், சபைக்காக ஜெபியுங்கள், அதிகமாக ஊழியருக்காய், ஊழியருடைய குடும்பத்துக்காக அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தர் நல்ல, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஊழியங்களில் கர்த்தர் பயன்படுத்தட்டும். இன்னும் சபை வளரட்டும், பெருகட்டும், ஆண்டவர் சாட்சியாக நிற்கட்டும். கண்களை மூடி ஒரு பாடலை மாத்திரம் பாடி ஹல்லேலூயா. காலமோ கடைசியாகிவிட்டது, நாட்களும் நெருங்கி கொண்டு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையும் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஆண்டோட சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஒரே ஒரு பாடலை பாட போகிறோம். ஆண்டோட சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். காலமோ செல்லுதே, நாட்களும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள்,
கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். துன்பமெல்லாம் மறைந்து போம், இன்னலெல்லாம் மாறிப்போம், வியாதியெல்லாம் நீங்கிப்போம், நாயகனம் இயேசுவால். அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். உலகத்தின் மாந்தரே கலங்காது வாருமேன், இயேசுவை அண்டினார் தேசங்கள் மாறிப்போ. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். Thank you Holy Spirit. ஆண்டவரே, மகிமையில் உம்மை தரிசிக்கும் நாள், அந்த நாள் தான்ப்பா எங்களுக்கு நல்ல நாள். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை எண்ணமெல்லாம் ஒரு நாள் வீணாகி போகும், கல்வியெல்லாம் மண்ணாகி போகும். இருக்கிற நாட்கள் ஆண்டவரே உமக்காய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கரம் உயர்த்தி ஆண்டவரே, இனி வரும் கொஞ்ச நாட்கள் என் ஆண்டவருக்காக என் ஆண்டவருக்காக என் ஆண்டவருக்காக எதையாகில் ஒன்றை செய்து என் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக எதையாவது ஒன்றை செய்து இந்த வாழ்க்கையை முழுமையாய் தேவ சமூகத்தை அர்ப்பணித்து அவரோடு கூட அவரை தரிசித்து எதிர்கொள்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையான அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. என்னை ஆயத்தப்படுத்தும் அப்பா, என்னை ஆயத்தப்படுத்தும். இந்த நிமிஷத்தினுடைய வருகை இருக்குமானால் எதிர்கொள்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும். என் ஆண்டவருடைய திருப்பாத்திர அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். சபை உயிர்ப்பிக்கப்படட்டும், இன்னும் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆண்டோட வருகையில் சபையாய் ஆண்டவர் சிறியோர் பெரியவர் வரை கலந்து கொள்வதற்கு சபையை ஆயத்தப்படுத்தும், சபையை பக்குவப்படுத்தும் ஐயா. Thank you Lord. Thank you Holy Spirit. Oh, thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஊராக்கா தூராபா ஷபலாதாரானாதி ஆந்தரபா. ஹல்லேலூயா. சபை ஆயத்தப்படு. ஆவியான சொல்லுகிற நல்ல வார்த்தை, சபை ஆயத்தப்படு. ஜீசஸ் ஷாகாதாரபா ஊடாபா ஷபலாதாரானாதி ஆந்தர. கர்த்தர் ஆயத்தப்பட முடியாது விரும்புகிறார். சபையை அர்ப்பணித்து நான் செபிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, ஆசீர்வதி. வார்த்தைக்காக செபிக்கிறேன். வார்த்தை மூலமாக எங்களோடு இடைபடும். வார்த்தை உம்முடையது, அடியன் உம்முடையவன். ஜனங்கள் உம்முடைய ஜனங்களப்பா. உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தையை விடுதலையோடு பிரசங்கிக்க அடியனை தகுதிப்படுத்தும்.
மறைத்துக்கொள்ளும். மனுஷிக சத்தம் அல்ல, என் தெய்வீக சத்தம் வெளிப்படுவதற்கு ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக நம்முடைய கருத்தலை தாழ்த்துகிறோம். அடியனை தாழ்த்துகிறேன் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆயத்தப்படுங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய நாள் மிக சமீபமாக இருக்குது. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவருடைய 40ஆம் அதிகாரம் 29 31 வசனங்கள். ஏசாயா 40. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலில் ட்ரெயினில் வரும்போது ஆவியான கொடுத்த வார்த்தை, நான் வேற ஒரு வார்த்தை எடுத்து வந்தேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, ஆனால் அந்த வார்த்தையில் எனக்கு திருப்தி இல்லை. இந்த காலை வேளை ட்ரெயின் ஏறின பிறகு மறுபடியும் அந்த வார்த்தை மனசில் போட்டபடியினாலே இந்த வார்த்தையை குறித்து நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதே அருமையான சகோதரர் ஆராதனை நடத்தும் போது, இதுவரை பலன் இல்லாமல் இருந்தால் பலனை கொடுங்கப்பான்னு சொல்லி வார்த்தை சொன்னாங்க. சோர்ந்து போயிருந்தாலும் பலப்படுத்துங்கன்னு சொல்லி வார்த்தை சொன்னாங்க. அதுதான் வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பலன் என்பது ஆண்டவர் கொடுக்க பலன், ஸ்ட்ரென்த். பலன் இருக்கு, பலன் இருக்கு. பேல இன்னும் இருக்கு, பேல இன்னும் இருக்கு. பலன்ங்கிறது ஸ்ட்ரென்த், பலனுங்கிறது ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற நன்மைகள். அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம். அப்போ சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க விரும்புகிறார்? ஒரு புதிய பலனை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை பலன் இல்லாமல் குறுகி இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படியாய் கத்த விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால் கத்த பலப்படுத்தும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை கத்திற்காய் இதுவரை காத்திருந்து அவரை மறுதலியாமல் வாழ்ந்தபடியினாலே அவர் இன்னும் பலனை கொடுத்து கத்த நடத்த விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பலப்படுத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறார்? மல்கியா 4:2 என்ன சொல்லுது? அவர் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வதற்கு பலன் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை கேட்டு வெளியே போகும்போது ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக எழும்புகிற ஒரு சேனையாய் ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு நாம் செல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, 24:8 என்ன சொல்றது? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் உற்சாகமாக கவனிங்க. யாரும் கண் மூடிடாதீங்க. கர்த்தருடைய கிருபையினாலே யாரையும் தூங்க விட மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை. பெருமையாக இருந்தால் கர்த்தர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. என்ன நீங்கள் அநேக சபைகளில் பார்க்குறோம், தூக்கம்தான் ரொம்ப பார்க்க நம்ப முடியாது. பேனா இருக்கும், பேப்பர் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் உள்ள ஒன்றும் இருக்காது. இப்படி நிலைமைகள் இருக்குது. அதனால் இந்த சபை நல்லா நீங்கள் ஆராதிச்சிங்க, கண்டிப்பாக தூங்க மாட்டீங்க. தூங்குனா என்ன சத்துரு என்ன செய்வான்? விதைச்சிருவான். நான் என்கிட்ட ஃபோட்டோலாம் இருக்குது, நான் சும்மா சொல்லலை. நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன். மண்டை ஆடுறது, தாளம் போடுறது எல்லாமே பார்த்து வச்சுருக்கேன். கர்த்தர் நல்ல. ஹல்லேலூயா. அப்புறம் தூங்கக்கூடாது. சபையில் வந்து நமக்கு தூக்கமே வரக்கூடாது, கொட்டாவே வரக்கூடாது. கர்த்தர் நல்ல. ஹல்லேலூயா. எபேசியர் 6:10 என்ன சொல்கிறது? கர்த்தருடையும் அவருடைய சத்துவத்திலையும் பலப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறதுனாலே ஆண்டவருக்குள் நாம் பலனடைய வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரமானது 3 வித காரியங்களை உள்ள அடக்கி இருக்கு. ஒன்று ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3 எங்க இருக்கு? உள்ள இருக்கு. ஆவி மரணத்துக்கு பிறகு எங்க போகும்? ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த ஆவி வந்ததுனால ஆண்டவர்கிட்ட போயிடும். ஆத்துமா எங்க இருக்கும்? எங்க போகும்? பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற பரதேச என்ற இடத்துக்கு போயிடும். சரீரம் எங்க போகும்? மண்ணிலிருந்து வந்ததுனால மண்ணுக்கு போயிடும். அப்ப அந்த சரீரத்திலையும் பலன் இருக்கு, ஆத்துமாவிலையும் பலன் இருக்கு. அந்த சரீரத்தில் இருக்கிற பலனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? நல்லா ஹார்லிக்ஸ் குடிக்கிறோம், பூஸ்ட் குடிக்கிறோம், நல்ல மட்டன் சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம். எதெல்லாம் எப்பப்பெல்லாம் கிடைக்கும் அப்பப்பெல்லாம் பழமொழி எதை சொல்லுவாங்க? கண்டதெல்லாம் தின்னு குண்டனாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைக்கிற நேரம்லாம் போட்டுட்டு இருப்போம். அது கொஞ்சம் வயசு நம்ம எல்லாம் சாப்பிட்ற வயசு இல்லை. கர்த்தர் நல்ல. ஹல்லேலூயா. அப்ப அது பலன் வேற. ஆனா அந்த பலன் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? இந்த சரீரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பலன் இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா ரொம்ப முக்கியம். அந்த ஆத்மாவில தான் இன்றைக்கு பலன் பெற போறோம். ஆமென். ஹல்லேலூயா.
ஆத்துமா இன்றைக்கு அநேகர் சோர்வடைந்து கிடைக்கிறது. ஆத்துமா சோர்வு கிடைக்கும் போது நம்முடைய எந்த விதத்திலும் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. அந்த ஆத்துமாவை நம்ம பலனடைய போறோம். ஆமென், ஹல்லேலூயா. எதை எடுத்தாலும், எந்த காரியம் எடுத்தாலும் 2 பகுதிகள் உண்டு, இன் அண்ட் அவுட். ஒரு மனிதன் சரீரத்தை பாருங்க, வெளியே நல்லா இருக்கும் பாருங்க, நல்ல பிளாக் பேண்ட், ஒயிட் ஷர்ட், ஐயா ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உள்ள ஒரு பனியனை பார்த்தா கூட பனியன் கருப்பா தான் இருக்கும். கல்லறை தோட்டத்தை பாருங்க, வெளியே எப்படி இருக்கு, நல்ல பளிங்கில போட்டிருக்காங்க, நல்ல மார்பிள் போட்டிருப்பாங்க, வசதி தகுந்த நல்ல அட்வர்டைஸ் பண்ணி எல்லாம் இருக்கு. ஆனா உள்ள பாருங்க என்ன இருக்கு, உள்ள என்ன இருக்கு, எலும்பு கூட இருக்கான்னு தெரியல. ஒரு மாம்பழத்தை எடுத்து பாருங்க, வெளியே எப்படி இருக்கு, நல்ல அழகா இருக்கு, மல்கோவா மாம்பழம். உள்ள பாருங்க, வெட்டும் போது ஏதாவது நுழையும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் வாழ்க்கையில, வெளியே நல்லா தான் இருக்கிறோம், நல்லா டிப்டாப்பா தான், உள்ள என்ன செய்யுது, எப்படி இருக்கு, அதுதான் முக்கியம். இந்த சரீரம் இன்றைக்கு மண்ணோட போயிடும். ஆனா இந்த ஆத்மாங்கிறது ஆவியானோட போகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தங்குற அந்த பிரதேசத்துல இருந்து ஆண்டவர் தங்குற அந்த ராஜ்யத்துக்கு இந்த ஆத்மா போகணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல. அப்ப அந்த ஆத்துமாவில நமக்கு ஒரு பலன் வேண்டும். ஆவியானவர் இன்றைக்கு அர்த்தம் பேச போறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வெளியே பாவம் செய்கிறது தெரியாது, நல்லது போல இருக்கும். ஆமாவா இல்லையா? போய் சொல்றோம், பொறாமப்படுறோம், சண்டை போடுறோம், நல்ல தவறான வைராக்கியங்கள்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா உள்ள ஆராதனைக்கு வந்தா எப்படி இருக்கும், அழகா ஆராதனை, யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நல்லா ஆராதிப்போம். வெளியே போய் இங்கே அந்நிய பாஷை, அங்கே போய் வேற என்னெல்லாமும் பாஷை வரும். நீங்களாம் நல்ல ஆட்கள், அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நான் வேற ஒரு இடத்துல சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சபையில், ஒரு திண்டுக்கல்ல ஒரு வீட்டில் நான் பார்த்த காரியம் அதுதான். நல்ல ஆவிக்குரியவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், நல்லா ஆராதிக்கிறவர்கள். ஒரு நாள் இந்த வீட்டுக்கு கடந்து போகும்போது கெட்ட வார்த்தையை காது கொண்டு கேட்க முடியல. நான் அந்த இடத்துல இருக்கிறேன். மகனுக்கும் அம்மைக்கும் சண்டை. மகனையாவது ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம் உங்களுக்கு, அம்மையே கொண்டு வர முடியல. ஆனா அம்மா தான் நல்லா ஆராதிக்கும். அம்மா தான் எப்படி இருக்கும், நல்ல சூப்பரா ஆராதிக்கும், நல்ல முக்காடு போட்டு அழகாக ஆராதிக்கும். எனக்குலாம் இன்னும் அந்த அலர்ஜியா இருக்கு அந்த வார்த்தை. நல்ல கெட்ட வார்த்தையில ஊர் நாள் 18 வருஷம் குடியில கிடந்த ஆள், மதுவுக்கும் மாதுவுக்கும் சூதுவுக்கும் அடிமையாக கிடந்த, 10 வயசுல குடிக்க ஆரம்பிச்சு 27 வயசு வரை குடிச்சிருக்கேன். அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணவன் தான் இந்த பூனை பால் குடிக்குமாங்கிற லெவலில் கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஏன் சொல்றேன், உண்மையத்தான் நான் சொல்றேன். உங்ககிட்ட பொய்யாவோ உங்களை உற்சாகப்படுத்த சொல்ல. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்களுடைய நிலைமைகள் அப்படித்தான் இருக்கு. காரணம் என்ன, இந்த ஆத்துமாவை குறிச்ச ஒரு பாரம் இல்லை, ஆத்துமாவை குறிச்ச ஒரு தரிசனம் இல்லை, ஆண்டவரை குறிச்ச ஒரு தரிசனம் இல்லை, ஆண்டோட வருகையை குறிச்ச ஒரு பயம் இல்லை, ஆண்டோட வருகை குறிச்ச ஒரு நடுக்கம் இல்லை, வருகைக்கு கைவிடப்பட்டாலும் எங்க போக போறோம் அந்த உணர்வு இல்லை. ரெண்டாவது, நான் தான் மணவாட்டி, எனக்காக தான் மணவாளன் வரப்போறாரு அப்படிங்கிற உணர்வு இன்றைக்கு சபையில குறைஞ்சிட்டே இருக்கு. அதான் உண்மை. யாருக்கோ அவர் வரல, சபைக்கு தான் வரப்போறாரு. சபை யாரு, நீங்க நானும் யாரு, மணவாட்டி, நமக்காக தான் அவர் வரப்போறார். அப்ப அந்த உணர்வு சபைக்குள்ள வந்துட்டா இந்த ஆத்மா என்னைக்கும் நல்லா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தை கண்டா என்ன செய்யும், பயப்படும். நாட்கள்ல வெளியே உள்ள மனுஷன் நம்ம பார்க்க வேண்டாம், ஆனா உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் அதுதான் நமக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த உள்ளான மனுஷன் நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கத்த விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உள்ள இருக்கிற என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் போன ஜென்ம சுபாவங்கள்லாம் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. ஜென்ம சுபாவங்கள்லாம் மாறணும். நம்மையோடு எடுக்கப்பட வேண்டிய காரியங்கள் எடுக்கப்பட்டாதான் ஆண்டவருடைய வருகையில் போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயுசு நாட்கள், மனுஷன் ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம், 70 வருஷம். பலத்தின் மீதினால் 80. அதுக்கு பிறகு எல்லாமே ஆமா வருத்தமும் சஞ்சலம் தான். அன்னைக்கு 1600 வருஷம் இருந்தாங்க, 120 வருஷம் இருந்தாங்க. இன்னைக்கு உலகத்தில் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் பார்க்கும்போது ஒரு மனுஷன் ஆவரேஜ் வயசு 55 தான்.
55 தான். ஐயா மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை. 55 தான் ஆவரேஜ் வயசு. நீங்கள் பேப்பரில் பாருங்களேன். நீங்கள் பேப்பரில் பார்த்தா முதல்ல அத்தான் மரண அறிவிப்பு போட்டால் ஆளை பார்க்க மாட்டேன், வயசை தான் பார்ப்பேன். எத்தனை வயசு இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்மளை ஆண்டவர் பாருங்க, 62 வயசு கொண்டு வந்துட்டாரு. எல்லாம் 40, 45 நிறைய இருக்கு. அப்போ ஆண்டவர் நம்ம கிருபையாக வச்சிருக்காரு. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஆமீன். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு, இந்த சரீரத்துக்கு மதிப்பு. செத்துட்டா என்ன, நாய் கூட வந்து நக்காது. ஒரு பெருச்சாளி செத்து கிடந்தா நாய் தின்ட்டு போயிடும். ஒரு பூனை செத்து கிடந்தா நாய் தின்டுவோம். மனுஷன் செத்து கிடந்தா பக்கத்தில் எதுவுமே வராது, ஆட்களே வராது. ஆமாவா இல்லையா? லேசா ஊசல் ஆடிட்டு இருக்கும்போது அடக்க எப்போ வச்சிருக்கீங்க, குழி தோண்டியாச்சா, அதான் மனுஷனுடைய ஒரு சரீரத்துக்குரிய ஒரு மதிப்பு. அவ்வளோதான். ஃபோன் வரும், எப்போ அடக்கம் பண்ணுவீங்க, நான் இந்த பஸ்ஸில் வந்தால் அந்த பஸ்ஸில் திரும்பி போயிடலாமா, நாறுது. இதுதான் நம்முடைய சரீரத்தினுடைய கடைசி கால இது. அவ்வளோதான். அப்போ நம்ம உள்ள இருக்க ஆத்துமா 2ஆம் மரணத்தினாலும் சேதப்படுத்தப்படக்கூடாது. ஆமீன். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் வாழ்க்கிற நாட்களில் நம்ம ஆத்துமாவிலே ஒரு பலன் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மாத்திரமல்ல, உள்ளாத மனுஷன் என்னைக்கும் சாகாது. அதுதான் அழகா சொல்லி எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யுமா? சாகும். அப்ப ஆத்மா செத்துட்டா என்னாச்சு? முடிஞ்சிச்சு. நமக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை. மாத்திரமல்ல, சங்கீதம் 16:10 சொல்றாரு, தாழ்ந்த பாதாளத்துக்கு என்னை தப்புவித்தீரே. என் ஆத்மாவை என்ன செஞ்சாரா? தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்த. ஆத்மா தப்புவிக்கப்படணும். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2:27 சொல்றாரு, என் ஆத்மா பாதாளத்தில் விடீர். ஆத்மா பாதாளத்துக்கு போகக்கூடாது. ஆமீன். ஹல்லேலூயா. ஆண்டோட வருகையில போன ஆத்மா என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்க வேண்டும். நீதிமொழி 8:36 சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சேதப்படுத்தப்படும். என்ன செய்யப்படும்? சேதப்படுத்தப்படும். ஆத்மாக்களை குறித்து அவ்வளவு காரியம் சொல்லப்படுது. அப்ப இந்த நாட்கள் நம்ம ஆத்மாவை நம்ம புதுப்பிக்கணும்னு சொன்னா, ஆத்மா கடைசி வரைக்கும் சாகாம இருக்குன்னு சொன்னா, ஆண்டோட வருகையில் நம்ம போகணும்னு சொன்னா, 2ஆம் மரணம் நம்மை சந்திக்க கூடாது என்று நினைச்சா நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை நம்ம சொல்ல போகிறோம். அதை பவுல் அழகா சொல்றாரு. 2 Corinthians 5:17 சொல்றாரு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம். ஆமீன். வருஷத்துடைய 11 மாதம் முடிய போகுது. தாயின் கருவில் உருவானது முதல் இந்த நாள் வரை கத்த கண்மணி போல கத்த பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். ஆமீன். ஹல்லேலூயா. ஐயா சாட்சி சொல்லும் போது கூட நினைச்சேன், யாருமே சாட்சி இல்லைன்னு சொல்லி. எல்லாத்துக்கும் ஆண்டவர் சாட்சி தான் கொடுக்க, ஜீவனே சாட்சி தான். ஆமீன். யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். நம்ம உடல சுவாசமே சாட்சி தான். அதான் பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. கத்த. அப்ப பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப பழைய சுபாவங்களை என்ன செய்யணும்? நம்ம முதல்ல வெளியே தள்ளிடணும். ஒருவேளை சிலர் பரிசுத்தமா இருக்கலாம், ஆனா எல்லாரும் பரிசுத்தமா இருக்க மாட்டாங்கும்போது எனக்கு கேரண்டி உண்டு. சிலர் பரிசுத்தமா இருக்கலாம். அப்போ என்ன பழையவைகள் என்ன செய்யணும்? எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதுசாயிடும். எப்படி பொங்கல் அன்னைக்கு என்ன செய்யறாங்க? பொங்கல் முந்தின நாள் என்னது? போகி பண்டிகை. என்ன செய்யறாங்க? பழசெல்லாம் என்ன செய்யறாங்க? கொண்டு போய் எரிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம பழசெல்லாம் எரிச்சிடணும். எரிச்சாதான் நம்ம ஆத்மா பிழைக்கும். ஆமீன். ஹல்லேலூயா. ஆத்மாவில் புதிய பலன் கிடைக்கும். அந்த பழைய சுபாவங்கள் உள்ள இருக்கிற வரைக்கும், பழைய காரியங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா என்ன செய்யும்? வாழாது. வெளியே நல்லா இருக்கும், ஆனா உள்ள வாழாது. பாவம் நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் போகி முடியாத காரியங்களை முடிய வச்சிடணும். ஒரு நாள் பேதிக்கு என்ன சொல்லுவாங்க? இனிமா கொடுப்பாங்க. என்னது? இனிமா கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும். பழசெல்லாம் போயிட்டே இருக்கணும். என்ன பிரதர் சரிதானே? நல்ல ஆராதனை நடத்துனீங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல வேஷ்டியோட அருமையாக இருந்தீங்க. கர்த்தர் நல்ல. ஹல்லேலூயா. நானும் வேஷ்டி கட்டுவேன், அதனால சொல்கிறேன். கர்த்தர் நல்லவன். அது இடத்துக்கு தகுந்த மாதிரி சில வேஷ்டி கட்டினா தான் உள்ளே விடுவாங்க. அப்படிலாம் இருக்குது. பரவாயில்ல. கர்த்தர் நல்ல சூப்பராக பண்ணீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல மியூசிக்கு. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஐயாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்போ என்ன செய்யறோம்?
பழசெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ஞ்சு என்ன செய்யணும், வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இன்றைக்கி முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டிய காரியம். ஆமென், ஹல்லேலூயா. எந்த பழைய காரியம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குமான்னு சொன்னால், இந்த ஆத்துமாவில் இருக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அதை நம்ம சிலுவையில் அடித்து விட்டு தான் நம்ம என்ன செய்யணும், புதிய நாளுக்குள் நம்ம கடந்து செல்லும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக என்ன. மார்க் 2:27 சொல்லுது, ஒருவனு கோடி துண்டை என்ன செய்ய மாட்டானா, பழைய துண்டோட என்ன செய்ய மாட்டான், இணைக்க மாட்டான். புதுசு என்ன செய்யக்கூடாது, பழசு இணைக்க கூடாது. பழசு பழசா போயிடணும். அதை கோடி துண்டோடு இணைக்க கூடாது. மாத்திரம் அதே சொல்லி இருக்குது, புது திராட்சை ரசம் என்ன செய்யும், கிழித்து போடும். இன்னைக்கு நம்ம புதிய மனுஷனா போக போறோம். நான் திருப்பி சொல்றேன், இங்க நல்ல பரிசுத்தவான்க இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு சொல்றது, இப்படிப்பட்ட காரியங்கள் பழைய சுவாவங்களை முதல்ல ஒழிச்சாதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யும், பழையவைகள் எல்லாம் நம்ம போயிடணும். ரோமர் 11:21 சொல்லுது, நீங்கள் நான் யாரு, சுவாவத்தின்படி காட்டொலிவு மரங்கள். எங்கேயோ கடந்தோம். காட்டொலிவு மரத்துல என்ன செய்யும், பக்கத்துல யார் தொட முடியாது. எங்கேயோ கடந்தோம். ஆனால் அவர் தன்னுடைய சொந்த ஜனமாகிய அந்த யூதரோடு அந்த ஒலிவ மரத்தோடு நம்மை இணைத்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கு. ஒரு நாள் கடந்தோம், காட்டொலிவு எங்கேயோ கடந்தோம், பாவத்திலும் சாபத்திலும் கடந்த உண்மைதான். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மளாம் அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒலிவ மரத்தோடு இணைத்து, அந்த கிளைகளோடு இணைத்து, வெட்ட வேண்டியதை வெட்டி, செதுக்க வேண்டியதை செதுக்கி, இன்றைக்கு அந்த மரத்தோடு இணைத்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எதுக்காக, நம்ம ஆத்துமால் ஒரு பலன் கொடுப்பதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எல்லா சுவாபங்களும் வெளியே போயிடணும். 1 கொரிந்தியர் ஒரு வசந்த நீதிமொழியில் 26:11 கொஞ்சம் வாசிங்க. நீதிமொழி 26:11. நாயானது தான் கக்கினதை, ஆமா வசனம் சொல்லு, நான் சொல்லல. நானா சொல்லியிருந்தா இன்னத்துக்கு யாராவது ஒரு ஆள் அடி விழுந்துருக்கும் நமக்கு. வசனம் சொல்லுது. யார் திம்பாங்க, மூடன், தேவனை அறியாதவர்கள் கக்கினதை என்ன செய்வாங்க, திரும்ப திரும்ப செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர். ஆமென், ஹல்லேலூயா. அழகா வசனம் இருக்கு, நாயானது தான் தின்றதை கக்கினதை மறுபடியும் அது நமக்கு ஆகாது. ஒரு கரம் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது நமக்கு ஆகவே ஆகாது. ஒரு ஊர்ல ஒரு புக்ல வாசித்தேன், ஒரு ஆடும் பண்ணி என்ன செஞ்சான், ஒரு ஆடு ஒரு பண்ணி அழகா ரோட்ல நடந்து பேசிட்டே போச்சான். பேசிட்டே போகும்போது ஏத்தாப்புல ஒரு லாரி வந்துருக்கு. அந்த லைட் அடிச்சோடனே அது என்ன பண்ணுச்சு, ஒன்று இங்கிட்டு போயிடுச்சு, பண்ணி இந்த பக்கம் விழுந்துச்சு, ஆடு இந்த பக்கம் விழுந்துச்சு. பண்ணி போய் விழுந்த இடம் சாக்கடை, இது போய் விழுந்த இடம் சாக்கடை தான், 2 பக்கம் சாக்கடை தான். ஆனால் ஆடு என்ன பண்ணிச்சு, வெளியே வந்து துள்ளி குதிச்சு அந்த மண்ணில் உருண்டு எல்லாத்தையும் ஒரு உதறி எல்லாத்தையும் உதறிட்டு வெளியே வந்துச்சு. ஐயா அங்கே தான் கிடக்காரு. யாரு மேப்படி அங்க, இவர் கூப்பிடுறாரு, ஆடு போய் இது வரைக்கும் என் கூட வந்தீங்கன்னா போவோம் வா. இல்லப்பா, நான் இருக்கிற சரியான இடத்துல கிடக்கிற, என்னைய விட்டுரு. ஆமேன். நம்ம உழுந்தாலும் எந்திரிச்சிடணும். ஒருவேளை மறைமுகமான பாவங்கள், உள்ளான பாவங்கள் எது இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தை அர்ப்பணித்து நம்ம போக போறோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நாட்கள் தான், நடக்க போகுது. ஆண்டோட வரத்தான் போறார். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, மணவாளர் சொன்ன மாதிரி வரத்தான் போறாரு. கதவை தட்டிக்கிட்டே தான் இருக்காரு. ஏதோ அந்த வேத பண்டிகையில் சொல்லும்போது அந்த புதிய எருசலேமுக்கு அதுக்கு என்ன செய்யறான், ஒரு அளவு வச்சிருக்காரு. வெளிப்படுத்த 22 இருக்கு, இந்த அளவுல இருக்கணும்னு சொல்லி. ஆனா அந்த அளவுக்குரிய ஆட்கள் இன்னும் இல்லையா. அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்குரிய ஆட்கள் இன்னும் தேர்வாகலையாம். அதனாலதான் ஆண்டவர் வருகை தள்ளிட்டே போறான்னு சொல்லி வேத பண்டிதர் சொல்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. சிலர் அது எலிச்சாயத்தனமா நினைக்கிறாங்க, நம்மளை பைத்தியம் சொல்றாங்க. இல்லைங்க, நம்ம மேல வச்ச கிருபை
ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் கனிகளை தேடிட்டே இருக்கார். கனிகளை தேடிட்டே இருக்கார். கனி இல்லாத மரத்துக்கிட்ட என்ன தோட்டக்காரர் என்ன சொன்னாரு? கொஞ்ச நாள் இருக்கட்டும், நான் எரு போடுவேன், அதை கொத்துவேன், எரு போடுவேன், நீர் பாய்ச்சுவேன். கொஞ்ச நாள். இன்னைக்கு இயேசு குமாரனா இயேசு பிதாவிட்ட பரிந்து கேட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை கொடுப்போம். சபை திருந்தட்டும், எனக்கு இன்னும் கூட்டம் சேரட்டும். இதுதான் இன்னைக்கு லேட்டாகிற காரணமே அதுதான். ஆண்டவர் நமக்கு தருணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய சபைகளை குறித்து பேச மாட்டாங்க. ஆண்டவர் உங்களை என்னை பிரித்து எடுத்து இந்த இடத்துல வைத்து இதை பேசிக்கொண்டு இருக்கார். நம்ம ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா. அப்ப ஆத்துமால ஒரு புதிய பலன் வேணும். சரீர பலன் தேவையில்லை, வேணும். அது இங்க இருக்கிற நாட்கள் வரைக்கும். ஆனா அவரோடு நித்தியமா வாழன்னு சொன்னா இந்த ஆத்துமா ஒரு நாள் சாகாதபடி நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையில்லை எல்லா சுவாபங்களும் என்ன செய்யணும்? வெளியே எடுத்து போட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கணும். நம்முடைய விருதம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு டைல்ஸ் வீட்டில் பாருங்க, ஒரு டைல்ஸ் போட்டு நல்ல உள்ள விலைன்னு ஒரு டைல்ஸ் பாருங்க, அது சின்ன ஒரு கருப்பு கிடந்தாலும் பாருங்க, நம்ம அதை எடுப்போம். கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? அங்க என்ன கிடக்கும்? அதிகமாக வீட்டில் என்ன கிடக்கும்? வீட்டில் என்ன கிடக்கும்? கரெக்டாக சொல்றாங்க, சூப்பர். உங்களுக்கு நீங்களே கைதட்டிங்க. வீட்டில் என்ன கிடக்கும்? நிறையா முடி நிறைய கிடக்கும். எங்க வீட்டில் நான் தான் பெருக்கிறேன், நான் தான் துடைக்கிறேன். எனக்கு இந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்துக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த முடி கிடந்தோடனே பார்க்கறதுக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்கு. இப்போ இந்த தடை இருக்கு, இதில் ஒரு கருப்பானை கொண்டு போட்டால் எவ்வளோ அருவருப்பாக இருக்கும். அதே மாதிரி இருதயம் எப்போ வெண்மையாக இருக்கும். அல்லேலூயா. பிடுங்கி போடணும். அது பெருக்கும்போது பாருங்க, விளக்குமாறு வச்சு பெருக்குனா இங்கே பெருக்குனா அங்கே போய் ஒளிஞ்சிக்கும், இங்கே பெருக்குனா அங்கே போய் ஒளியும். மாவு போல் தொடச்சா மாவுலேருந்து வெளியே வரவே வராது, தள்ளிடணும் வெளியே. எப்பவும் சுத்தமாக டைல்ஸ் மாதிரி சுத்தமாக இருக்கும். எங்கள் வீடு புது வீடு, வாடகை வீடு தான். நானும் அண்ணன் ஐயா சொன்ன பிரதர் ராஜன் பக்கத்து வீடு புதுசாக அப்படியே இருக்கும். நல்ல ஆர்எஸ்எஸ்காரங்க வீடு தான், அருமையான வீடு. ரொம்ப குறைஞ்ச வாடகையில் கொடுத்துருக்குறாங்க. வெள்ளைன்னு இருக்கும். அவங்களும் நல்லா தொடச்சி எடுப்பாங்க. என் வீட்டில் விலகின போண்டா, வேற ஒன்றும் இல்லை. அவள் வேலை செய்ய மாட்டேன்னு இல்லை, அவளுக்கு முடியாது, நம்ம செய்யணும். நாங்கள் ஆண்கள் கொஞ்சம் செஞ்சால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. வீட்டையை பார்த்த மாதிரி தெரியுது. நான் எல்லாம் செய்வேன், அதனால சொல்கிறேன், செய்யணும். ஆண்கள் செஞ்சு பாத்திரம் விலைக்கு கொடுக்கணும். பெரியவங்க முடியாது, அவங்களுக்கு இது சொல்லக்கூடாது, பாவம். இளமையாக இருக்கவங்க பாத்திரம் விலைக்கு கொடுக்கணும், மாவு போடணும், துணி துவைக்கணும், எல்லாம் நான் செய்கிறேன். அல்லேலூயா. ஒரு சபையில் ஒரு ஊழியக்கார் ரசிக்கப்பட்டார். எப்படி ரசிக்கப்பட்டார் தெரியுமா? அந்த சபையில் ஊழியம் நடந்து அந்த பாஸ்டர் சொன்னார், வந்த பாஸ்டர், ஆண்கள் பெண்களுக்கு பாத்திர வேலை கொடுக்கணும், அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு நாள் பாஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கும்போது நல்லா தான் உட்காந்து பேசியிருந்தார். திடீர்னு பார்த்தா பேண்டெல்லாம் கழட்டி போட்டு டவலை கட்டிட்டு வந்துட்டார். எங்கே பாஸ்டர் போறீங்க? போனால் இவ்வளோ பாத்திரம் கிடக்கு. அவ்வளோத்தையும் 5 நிமிஷத்தை விலைக்கு முடிச்சிட்டார். அந்த அம்மா சொல்லுது, இந்த கூட்டம் வச்சதுனால ஒரு ரட்சிப்பு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லி. இந்த கூட்டம் வச்சதுனால அந்த பாஸ்டர் வந்ததுனால எங்கள் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வந்துச்சு. பாஸ்டர் சொன்ன வார்த்தை அப்படியே ஹஸ்பண்ட் கேட்டு எல்லா பாத்திரத்தையும் அவர் தான் விலைக்கு போறாரு. ஐயாம்மா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. அல்லேலூயா. செய்யணும். நான் கல்யாணம் நடத்தும் போகும்போது இதெல்லாம் சொல்லுவேன். கல்யாணம் நடத்தும் போகும்போது எல்லாத்தையும் சொல்லுவேன். அங்கேயே பப்ளிக்காக சொல்லிடுவேன். அப்பயே மாப்பிள்ளையை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். கர்த்தர் நல்ல ஹல்லேலூயா. அதான் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். இப்போ என்ன செய்யணும்? பழையவைகளை விட்டு என்ன செய்யணும்? வெளியே வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எதெல்லாம் உடனும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். கலாத்தியர் 5:19 நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. ம் 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 போதும். இதில் எத்தனை காரியம் இருக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட 17க்கு மேற்பட்ட காரியம் இருக்கு.
இதில் நிறைய காரியங்கள் நம்மகிட்ட இருக்காது. விபச்சாரம் இருக்காது, வேசித்தனம் இருக்காது, அசுத்தம், காம விகாரம் இதெல்லாம் கிடையாது, விக்கிர ஆராதனை கிடையாது, பில்லி சூன்யம் கிடையாது. ஆனால் பகை இருக்கு. பகை இருக்கா? சத்தத்தை காணும். பகை இருக்கா? இல்லை. சூப்பர். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. 1-2 ஆட்கள் தான் பகை இருக்காது. மற்ற பகை இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? விரோதம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. வைராக்கியம் நிறைய இருக்கு. நான் செத்தாலும் அவ வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். அவ செத்தாலும் நான் அந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கவே மாட்டேன். வைராக்கியம் இன்னைக்கு இருக்கு. எத்தனையோ வார்த்தைகளை காதல் கேட்டிருக்கு. அதனால சொல்றேன், செத்த போறவங்க யார் வந்து பார்க்க போறா? யார் பார்க்க போறா? அதுக்கு அந்த வைராக்கியம். வைராக்கியம் மாத்திரமல்ல, கோபம். எல்லாருக்குள்ளே கோபம் தான். சின்ன பிள்ளைகளுக்கு கோபம் தான். சாப்பிடும்போது மொபைல் கொடுக்கலன்னா சாப்பிடாது. சின்ன பிள்ளைங்க படுத்துற பாடு சின்ன வயசுலேயே பழகி கொடுத்துறாங்க. நல்லா மொபைலை கொடுத்து 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 பழகிறாங்க. மொபைல் கொடுக்கலன்னா சண்டை. எத்தனை பேரண்ட்ஸ் அடி வாங்குறாங்க தெரியுமா சின்ன பிள்ளைகிட்ட? ஹலோ ஹலோ. கோபம் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் கோபம் தான். கோபம் வரக்கூடாது. அடக்கணும், அடக்க பழகணும். நான்லாம் பெரிய கோபக்காரன். ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறி இருக்கு. இப்போ யார் என்ன சொன்னால் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போயிட்டே இருப்பேன். எதையுமே கண்டுக்க மாட்டேன். கோபம். வீட்டில் கொஞ்சம் கோபப்படுவேன். ஏன்னா என் வீட்டம்மாவுக்கு கோபப்படுத்துறது தான் வேலையை. ஏன்னா அது டைம் பாஸ். அதான் என்ன வெளியே எங்கேயும் போகிறது இல்லையா, வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுனால நம்ம வந்தோன்னா கோபப்படுத்தினா தான் டைம் பாஸ் ஆகும். இரிட்டேட் பண்ண, இங்கிலீஷில் சொல்லுவோம், இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் என் ஹஸ்பண்டை. அதுக்கு டைம் பாஸ் ஆகும். அப்போ சில நேரம் கோபம் வரும். அது பரவாயில்ல. அதுக்கு என்ன? சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் எல்லாம் மாறணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பொறாமையெல்லாம் ஜாஸ்தி. அது பெண்களுக்கு தான் ஜாஸ்தி. பெண்களுக்கு தான் ஜாஸ்தி. சின்ன ஒரு சேலையை கண்டா கூட பொறாமை வந்துடும். அவங்க கட்டியிருக்கு 5000 ரூபா, நம்ம கட்டியிருக்கு 500. அவங்க கட்டியிருக்கு 500, நம்ம கட்டிருக்கு 5000. ஆனாலும் பாருங்க, ஒரு லேடிஸ் போனால் கடைசி வரைக்கும் அந்த தெரு மறைகிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இல்லை, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நாங்கள் கருப்பு வெள்ளையாக இருந்தால் யாருமே திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அப்படிதானே ஐயா? அப்படிதானே ஐயா? எங்களை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. நாங்கள் யாரையும் திரும்பி பார்க்கவும் மாட்டோம். நீங்கள் அப்படி கிடையாது. கடைசி மறைகிற வரைக்கும் அதையே பார்த்துட்டு இருப்பீங்க. அங்கே போய் வீட்டில் போய் ஐயாவை போய் தொந்தரவு போடுவீங்க. அவள் பாருங்கள் அப்படி சேலை கட்டிட்டு போனோம். எனக்கு அந்த சேலை வேணும். எந்த கடையில் இருக்குது? எல்லாரும் இல்லை. அம்மா கரெக்டாக ஒத்துக்கிட்டாங்க. ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கிறதுல என்ன செய்யணும்? வெளியே தள்ளணும். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவில் பலன் வேணும். என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பித்து கொண்டே இருக்கணும். வெளியே தள்ள வேண்டிய காரியங்கள் தள்ள வேணும். அதே வேளையில் அதே காலத்தை 22:5-22 பாருங்க. ஆவியின் கனியோ. ஆமென். இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? ஆவியின் கனி. அன்பு, இதுல எதெல்லாம் இருக்கு? மனப்பாடமா தெரியும், ஆனா எதெல்லாம் இருக்கு? இல்லாத இன்னைக்கு நம்ம தருவிச்சுக்கணும். அன்பு. வீட்டில் அன்பு இருந்தாலே போதும். வீட்டில் சண்டை வராது, சச்சரவு வராது, ஒரு பிரச்சனையும் வராது. இன்னைக்கு அன்பு இல்லாதனால வீடே வம்பா கிடக்கு. உண்மைதான். அது எபேசு சபைக்கு சொல்லும்போது வெளிப்படுத்த 2:4 சொல்லிட்டு, ஆதி அன்பிலே எல்லாம் நல்லதா இருக்கு. கன்வென்ஷன் இருக்கு, கூட்டம் இருக்கு, எல்லாம் நல்ல ஏகப்பட்ட மீட்டிங்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு சொல்லிட்டு சொல்றாரு, ஆதி அன்பிலே குறைவுபட்டு இருக்கிறார். இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதுதாங்க. கணவன் மனைவி கிட்ட எல்லாம் அன்பு குறைஞ்சு போச்சு. பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட அன்பு குறைஞ்சு போச்சு. ஊழியருக்கும் விசுவாசிக்குள்ள அன்பு குறைஞ்சு போச்சு. ரொம்ப குறைஞ்சு போய் கிடக்கு. வீட்டில் பாருங்க, அநேக வீட்டில் இப்போ நாய் வளர்க்குறாங்க. டாக். நாயின் தமிழில் சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆமாம், ஒரு அம்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துச்சு. நாய் எப்படின்னு கேட்டதுக்கு சண்டைக்கு வந்து, என்ன என் பிள்ளைய நாயின்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு.
அதில் வந்து நாயின்னு பயப்படும். நாய் வளர்க்க வீட்டில் கேட்பாங்க, டாகை பார்த்து கேட்பாங்க, நீ சாப்பிட்டியா நாங்களா, உன்னை வெளியே கொண்டு போனாங்களா? அதே இது புருஷனையோ மனைவியோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ கேட்குற அனுபவம் குறைஞ்சி போச்சு. ஆமேன். அன்பிலே நம்ம பலப்படணும், அன்பிலே வேர் உண்டணும். ஆமீன். அல்லேலூயா. நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள், ஒரு நாய் வளர்க்குற வீட்டில் பாருங்கள் என்ன பாசம். பூனை வளர்ப்பாங்க, என்ன பாசம், தோட்டில் தூக்கி போட்டு என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை. அப்படிதான் ஊழியக்காரருடைய வீட்டில் அப்படி பூனை வளர்த்தாங்க. திடீர்னு காணாமல் போச்சு. அந்த அம்மா பிள்ளை 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 பையன் பிள்ளை பிள்ளை பிள்ளைங்க திடீர்னு காணாமல் போச்சு. எங்கே போச்சு? பக்கத்து வீட்டில் பூனை கிடந்திருக்கு. அதோட அங்கே லவ் ஆகி போச்சு. அது தாண்டி குடிச்சு போய் என்னாச்சு, அது கடிச்சு தின்றுச்சு, நாய் கடிச்சு தின்னு போச்சு. அடுத்து இப்போ நாய் வளர்த்தாங்க, நாய் வளர்க்குறாங்க. அதுக்கிட்ட போகிற போக்கு, நம்ம போய் உட்காந்துட்டோம்னா நம்மகிட்ட பேசவே நம்ம யாரையும் பேச விடாது. ஐயா இப்போ நானும் ஐயாவும் இருக்கேன்னா 2 பேரும் பேச விடாது, அதுக்கிட்ட பேசணுமா? நீங்கள் நிலைமை அப்படி மாறிட்டு இருக்கு. சபை ஆதி அன்புக்குள் கடந்து வரணும். ஒரு கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளை வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ அன்பா இருக்கிறாய். இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் தான் கேட்கிறார், நீ அன்பா இருக்கிறாயா? அல்லேலூயா. சிலர் இயேசு விட்டு அன்பா இருப்பாங்க, ஆனால் மற்றவங்கிட்ட அன்பா இருக்க மாட்டாங்க. சிலர் இங்கே அன்பா இருப்பாங்க, அவர்கிட்ட அன்பா இருக்க மாட்டாங்க. இல்லை, அழகா கட்டளை சொல்லியிருக்கு, கற்பனை சொல்லியிருக்கு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறு போல பிறரிடத்திலும் அன்பு கூறணும். அதான் சாட்சியின் வாழ்க்கை. இந்த சாட்சியினால தான் நீ ஆத்மா ஆதாயம் பண்ண முடியும். நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுனால ஆத்மா ஆதாயம் பண்ண முடியாது. நீங்கள் சத்தியத்தை சொல்லி ஆத்மா கொண்டு வர முடியாது. ஒரு மனுஷன் ஆத்மா ஆதாயம் பண்ண முதல்ல தேவை நமக்கு அன்பு தான். நம்மளோட அன்பை பார்க்கணும். பக்கத்து வீட்டில் அவங்க இவங்களாம் பார்க்கணும். பார்த்தா தான் சபைக்குள்ளே வருவாங்க. அதான் உண்மை. நம்ம எவ்வளவு தூரம் அன்பாக இருக்கிறோம், மற்றவங்கள்ட்ட எவ்வளோ அன்பாக இருக்கிறோம், ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட எவ்வளோ அன்பாக இருக்கிறோம், இதெல்லாம் பார்த்து தான் சபைக்குள்ள வருவாங்க. அதான் உண்மை. நம்ம சண்டையை பார்த்து சச்சரை பார்த்து வரமாட்டாங்க. போன வாரம் ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஒரு ஹஸ்பண்ட் கேட்டாராம், உங்க சர்ச்சில் நீங்க கராத்தே எல்லாம் கற்றுக் கொடுப்பீங்களான்ட்டு. சர்ச்சில் என்ன கராத்தே? சத்தியம் தான் சொல்லுவோம். கராத்தே என்ன கற்றுக் கொடுக்கறதுக்கு? அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் போடுற ஆள், சபைக்கு வரமாட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறது, அந்த அம்மா போனோன்னு ஆராதனை முடிஞ்சு போனோன்னு அடி. அந்த ஐயாவுக்கு கராத்தேல அடிக்கிற மாதிரி அடிப்போம். டம்மு டம்முன்னு ஏறி ஏறி குதிக்குமா. ஏன்னா அவரு இதில் இருப்பார். அந்த உண்மை நடந்த சம்பவம். அப்போ எப்படி அவர் ரசிக்கப்படுவார்? இந்த அன்பு இல்லையே. நம்முடைய நடக்கையினால நம்ம ஆதாயப்படுத்தணும். நம்முடைய ஆத்துமால பலன் வேணும்னு சொன்னால் பழசெல்லாம் வெளியே போகணும், எல்லாம் புதுசு உள்ள வரணும். அதில் அன்பு ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துங்க, அன்பு செலுத்துங்க. சண்டை போடாதீங்க. வீட்டில் அடக்க முடியும். நம்மளை மாதிரி சத்தியம் எங்கே கொடுக்குறாங்க? அவங்களுக்கெல்லாம் சத்தியம் கொடுக்குறாங்களா? இல்லை. அவங்க இதெல்லாம் போய் யாரை பிரசங்கம் பண்ணுறாங்களா? இல்லை. நமக்கு தான் ஆண்டவர் சத்தியத்தை கொடுக்காரு. அப்போ அந்த அன்பில் பலப்படணும். ஒரு கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அன்பு இருந்தால் போதும், குடும்பம் நல்லா இருக்கும். விட்டு கொடுப்பீங்க, சமாதானம் இருப்பீங்க, எல்லாமே வரும். அந்த அன்பு இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. நான் கல்யாணம் நடத்தும்போது சொல்கிற பாயிண்டே அதுதான், அன்பு தான். மற்றதெல்லாம் பிறகு தான். ஆமீன். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியின் கனியாக அன்பு நம்முடைய வரும்போது நம்முடைய ஆத்மா ஒரு நாள் சாகவே சாகாது. இந்த ஆத்மா பாவம் செய்யவே செய்யாது, செய்யாது, பலனடையும். இப்போ ஆத்மாவோட பலனடையினா ஒன்று பழசெல்ல வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கணும், எல்லாம் புதுசு உள்ளே வரணும். புதுசுன்னா ஆவியின் கனியை உள்ளே வரணும். அதில் முதல்ல அன்பு நமக்கு வேணும். ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் சொல்ற பிதாட்ட இயேசு பிதாவை நோக்கி, பிதாவே நீங்களும் நானும் நீர் என்ன அன்பாக இருக்கிறது போல எனக்கு தந்தவர்களும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கட்டளை, பிரசங்கம் அல்ல, தேவனுடைய கட்டளை. ஜெபம் பண்றாரு, பிதாவே நீர் அன்பாக இருக்கிறது போல எனக்கு தந்தவர்கள் ஒருவர் அன்பாக இருக்கணும். முடியும், கண்டிப்பா முடியும், முடியாத காரியம் இல்லை. இன்றைக்கு அன்பில ஒரு கால் ஊன்ற அனுபவம் நமக்குள்ள வேணும். ஆமென். அல்லேலூயா. ஆத்துமால பலன் வரையினா அன்புல கால் ஊண்டணும். சண்டை வருதா விட்டு கொடுங்க, ஒரு ஆள் விட்டு கொடுங்க. ஒரு ஆள் சூரியனை மாறிடும். ஒண்ணு இங்க சூரியனை மாறணும், இல்ல இங்க சூரியனை மாறிடணும். புரியுதா?
ஏன் சூரியனை மாறணும்? சூரியனை பார்த்து நாய் குலைச்சா அதுக்கு தான் வாய் வலிக்கும் அப்படின்ட்டு பதிக்கணும். ஒன்று அங்கே சூரியனை மாறணும், இல்லை இங்கே சூரியனை மாறணும், பிரச்சனையே வராது. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்களுக்கு நான் சொல்கிற காரியம், பிரச்சனை வந்தால் கொஞ்ச நேரம் சட்டையை போட்டு வெளியே போயிருங்க. ஒரு அரை மணி நேரம் போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு நல்ல ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும், நிச்சயம் மாறும். நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே அம்பு பண்ணால் ஒரு நாள் வீட்டுக்கு வரவே வராதிங்க. அப்போ தான் உண்மையான அம்பு தெரியும். ஐயோ 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 புருஷனை காண்மே, அப்போ தான் தெரியும் புருஷனோட அருமை. தயவு செய்து சொல்கிறேன், இந்த கடைசி நாட்களில் ஆண்ட விரும்புகிற காரியம் ஒரு ஆத்மாவில் பலன் அடையும். நம்ம ஆத்மா சாகக்கூடாது அப்படின்னா நீங்கள் அன்பில் பலப்படணும். ஆமீன். ஹல்லேலூயா. ஆதி அன்புக்குள்ளே வரணும். சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும். நம்மள வீட்டில் நமக்கு ஒரு தகப்பன் இருப்பாங்க, தாய் இருப்பாங்க. ஆனால் சபைக்குள்ள நம்ம எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். நம்ம தான் சகோதரர்கள், நம்ம தான் சகோதரிகள், நம்ம தான் தாய், நம்ம தான் தகப்பன். அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துட்டாலே போதும், சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியரோட எப்போ அன்பா இருக்கணும், குறை கண்டுபிடிக்க கூடாது. நீ நிறைய பேர் அப்படிதான் ஊழியர்களை குறை கண்டுபிடிச்சு அவங்க டிஸ்கரேஜ் பண்ணி அவங்க ஊழியத்தை விட்டு வெளியே தள்ளுற அளவுக்கு இன்னைக்கு சபைகள் நிறைய இருக்கு. இல்லை, தவறு செஞ்சாலும் கணக்கு ஒப்புவிக்கிற இடம் அங்கதான். நம்ம கேள்வி கேட்க அதிகாரமே கிடையாது. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்ப அந்த அன்புல நீங்க பலப்பட்டா உங்க ஆத்மா சாகவே சாகாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த சாந்தம். மோசேயை நினைச்சுக்கோங்க. மோசே எப்படி இருந்தான்? சாந்தம் உள்ளவனா இருந்தான். நமக்கு சாந்தம் வேணும். நம்ம பார்க்குறவங்க மற்றவங்க பாவம் செஞ்சா ஒரு பொய் சொன்னா இருந்தாலும் பொய் சொன்னோம் அப்படின்னு விட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் நானும் பொய் சொன்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கிறிஸ்தவன், அது பெந்தே கோஸ்தக்காரன், இவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனாலும் பொய் சொல்றானே, இது கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும். ஆமீன். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்லும். ரோட்டில் போகிறவங்க தப்பு பண்ணால் ஒன்றும் தெரியாது, கூட்டத்தோட கூட்டம் போயிடும். ஆனால் நம்ம ஒரு தப்பு பண்ணால் உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? இவங்க பெந்தே கோஸ்தேக்காரங்க, அவங்க நம்மளை வச்சு என்ன நினைப்பு, இவங்க சண்டை போட மாட்டாங்க, இங்கே பொறாமப்பட மாட்டாங்க, இவங்க அன்பாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம ஆத்மாவில் ரொம்ப சிம்பிள் மெசேஜ், இது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஆத்மாவில் ஒரு பலன் வேணும்னா உங்கள் அன்பை புதுப்பிக்கணும், சாந்தமுள்ளவர்களாய் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. மாத்திரமுள்ள உண்மை. மோசேயை குறித்து சொல்றான், பல பாடுகள் அனுபவிச்சான். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர்றதுக்குள்ள படாத பாடுபட்டான், பல முறுமுறுப்புகளை சந்திச்சான். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்ல, அவன் என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன். இந்த சாட்சி நமக்குள்ள வேணும், சாட்சி நமக்குள்ள வேணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு இருக்கணும், உண்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சத்ரு அதைத்தான் கை வைக்கிறான். நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போக முடியாது, வர முடியாது. எல்லா பாவங்கள் தேடி 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 வருது. பாவம் என்ன செய்யுது? தேடி வருது. தப்பித்து போகணும்னா ஒவ்வொரு நாளும் ஆத்துமால பலன் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆத்துமால பலன் இல்லைன்னா விழுந்துருவோம். நான் நிறைய டிராவல் பண்றேன். மாதத்துல குறைஞ்ச 15 நாள் 20 நாள் டிராவல்ல இருக்கேன். எனக்கு அது தெரியும். அதனால நான் சொல்றேன், தேடி வரும். நீங்க சும்மா தான் இருப்பீங்க, தேடி வரும். அதெல்லாம் தாண்டி போகணும்னா நம்ம ஆத்மாவில் ஒரு பலன் இருந்தா தான் தாண்டி போக முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அவரை தரிசிக்கணும், அவரோட வருகையில போகணும்னா நமக்குள்ள பரிசுத்தம் ரொம்ப தேவை. ஆனா இன்னைக்கு பரிசுத்தம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சபையில் ஒரு சின்ன காரியம், ஒரு அம்மா ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாங்க. இங்க யாரும் இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. உங்களை சொல்லமா, ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாங்க. வீட்டில் வந்தால் மருமகளோட சண்டை. எப்போ மகன் இல்லாத நேரம் மருமகளோட சண்டை. இது நடந்த காரியம். என்ன செய்வாங்களாம்? சண்டை வரும்போதெல்லாம் இயேசுவே சீக்கிரம் வாரும், இயேசுவே சீக்கிரம் வாரும். இதான் அவங்க ஜெபம். இதுதான் பேர பிள்ளை 2 பேர் கலந்து வாட்ச் பண்ணி இந்த கிழவிக்கு ஏதாவது பாடம் கற்றுக் கொடுக்கணும். என்ன செய்யணும்? ஒரு நாள் நீட்டாக கட்டில் கிளம்பி உட்காந்துக்கிட்டாங்க. மகன் வர்றான். வந்தோடனே இயேசுவே வார், இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல, ஒரே தூக்கு கட்டல.
நாலு முக்களை தூக்கணும். அப்ப சொல்லு, இயேசுவே நான் ஆயத்தம் இல்லை, நீ கீழே கொண்டு விட்டு நான் வரல. யாரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஆராதனை, அப்படி ஆராதனை வீட்டில் எப்பவும் ஆராதனை. கர்த்தர் நல்லவர். அந்த மாய்மால பரிசுத்தம் நமக்கு வேண்டாங்க. உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு பரிசுத்தம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் பரிசுத்தம் வேணும். அதுக்கு உங்க ஆத்மா பலப்படணும். ஆத்மா பலப்படணும். பட்டாதான் அந்த பரிசுத்தம் உள்ள வரும். பாவங்கள் எதிர்கொள்ள வரும்போது மேற்கொள்ள முடியும். மேற்கொள்ள முடியும். இல்லை கஷ்டம். ஏன்னா நம்மள பரலோக ராஜ்ய சொந்தக்காரர்கள். அந்த எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். எப்பவும் அது ஓடிட்டே இருக்கணும். நான் இயேசுவின் பிள்ளை, நான் அவரோடு கூட இருக்கணும். கடைசி நாட்கள்ல பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. பாதாளம் உங்களுக்காக எனக்காக தோண்டப்படல. அந்தி கிறிஸ்துவுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் கள்ள தீர்க்கத்தை அவங்களுக்கு தான் பாதாளம். இன்னைக்கு நிறைய பேர் தேடி போயிட்டு இருக்காங்க. நம்ம அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. கரம் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கவே கூடாது. ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஆத்துமால ஒரு பலன் வேணும். ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை அந்த ஆத்துமால பலன் குண்டி இருப்பீர்கள் சொன்னால், இந்த நாளில் வந்து ஆத்துமா புதுப்பிக்க முடியாது கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றாரு, வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரத்தில், கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறுதலையாமல் இருந்தபடியினாலே ஒரு திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில திறந்த வாசல் நமக்கு வேணுமா? நிச்சயமா உங்கள்கிட்ட பலன் இருக்கும். நான் பலன் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா பலன் இருக்கும். அந்த பலனை கடைசி வரைக்கும் மறுதளிக்காம, ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டோட வருகை வரை மறுதளிக்காம நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிச்சுட்டே இருக்கணும். புதுப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபம். ஜெபத்தில் போராடணும். அதிகாலை இருந்துச்சு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அதிகாலை இருந்துச்சு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அதிகாலை ஜெபம் மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெபம் ஒன்றும் கிடையாது. என்னை ரட்சித்தது இந்த அதிகாலை ஜெபம் தான். எனக்கு உண்மையை சொல்றேன், அந்த 2 மணி 2:30 மணிக்கு எழும்புனா அதுக்கப்புறம் ஜெபமே ஓடாது. என் வீட்டில் அங்கிட்டு இங்கிட்டு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். வாட்ஸ்அப் ஓடும், அது வரும், அந்த சத்தம் இந்த சத்தம் எல்லாம் கேட்டு பிரசன்ஸே இருக்காது. அதனால என்ன சூழ்நிலை, இந்த கை வலி தூங்கவே விடாது. நம்மளை நைட்டு இவ்வளோ தூக்க முடியும், தூங்கவே விடாது. இதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்கிறேன். ஏன் அந்த கை வலின்னு கேட்கறது இல்லை. இது இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல காலையில் எந்திக்கிறதுக்கு வசதியாக இருக்கு. ஆமென். காலையில் எந்திக்கிறதுக்கு வசதியாக இருக்கு. நல்ல சொகுசாக இருந்தால் நான் ரொம்ப சொகுசாக தூங்க விட மாட்டேன். வீட்லேயும் ரொம்ப ஃபேன் ஸ்பீடு வைக்க மாட்டேன், ஏசி போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன். நான் போட்டால் அது பாட்டில் 5 மணி 6 மணி ஆயிடும். நீங்கள் காலையில் தேவ சமூகத்தில் நீங்கள் போராடி ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே வரணும். உங்கள் ஆத்மா பலன் அடையணும்னா நீங்கள் தூக்கத்தை பார்க்காதீங்க. கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை வயசான ஐயாமார் கஷ்டம், வயசான அம்மாமார் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வாலிபர்கள், இளம் வயது உள்ளவர்கள் காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது சரிதானா? என் அனுபவத்தை நான் சொல்கிறேன். காலையிலே ஜெபம் பண்ணி நல்ல 1 மணி நேரம் பாடி துதிச்சு ஆண்டோட பிரசன்ஸுக்குள்ளே போனால் புதிய அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் கொடுப்பார். இந்த அபிஷேகம் தான் என்னை நடத்திட்டு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அபிஷேகத்தை கொடுப்பாரு. ஜெபிக்க 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 உங்கள் ஆத்மா பலன் அடைஞ்சிட்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. 1 ஜெபம், 2வது வேதம் வாசிங்க. வேதத்தை வாசிக்கிறது பெருசு இல்லை. அழகாக வெளிப்படுத்த சொல்ல, வேதத்தை வாசிக்கிறவனும் தியானிக்கிறவனும் கேட்கிறவனும் தியானிக்கிறவனும் அது கை கொள்கிறவனும் பாக்கியவான். ஆமென். கண்டிப்பாக வேதம் வாசிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 10 உங்கள் டைமுக்கு தகுந்த வாசிச்சு ஆகணும். வாசிச்சுட்டு அப்படியே வாசிச்சுட்டு அப்படியே மூடி வைக்காங்க. இது என்ன சொல்லுது இன்னைக்கு, எனக்கு இந்த வார்த்தை என்ன சொல்லுது? நிறைய தற்கொலைக்கு நேராக போனவர்கள் கூட அந்த வசனம் பேசியிருக்கு. சாட்சிகள் உண்டு, நேரம் இல்லை. அப்போ ஒன்று நம்ம ஆத்மாவில் பலன் அடையணும்னா பழசெல்லாம் வெளியே தள்ளிட்டு புதிய காரியங்கள், புதிய கனிகளை நம்ம உள்ளே கொண்டு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. மாத்திரமில்லை, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் சோர்ந்து போகாதீங்க. கடைசி நாட்கள் ஜெபம் கண்டிப்பாக வேணும். 2வது பைபிளை நல்லா வாசிங்க, தியானிங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை கை கொள்ளுங்க. முடிஞ்ச வரையில் 100க்கு 100 கை கொள்ளணும். வேத வசனத்தை நம்ம கை கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. 3வது அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கணும். அபிஷேகம் எல்லாம் சத்துரு நம்மளை மேற்கொண்டுருவோம்.
ஒருவேளை அபிஷேகம் பெறாதவங்க இருந்தால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தருவார், கண்டிப்பாக தருவார். அபிஷேகத்துக்குள்ளே வாங்க. ஒன்று ஜெபம், வேத வாசிப்பு, அபிஷேகம், ஆராதனை விட்டுறாதீங்க. மற்றவங்களை விடுற மாதிரி சபை கூடி வருதில் நீங்கள் விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலை, எனக்கு நீ முக்கியமான கல்யாணம் இருக்கு, முக்கியமான கல்யாணம் மதுரையில், நம்ம பத்திரிக்கை கொடுக்க சொல்ல, நீ வரமாட்டேன்னு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுறாதீங்க. ஆண்டவருக்காய் ஆமென். கர்த்தருடைய நாள், வாரத்தில் ஒரு நாள் ஆராதனை விட்டுறாதீங்க. வார்த்தைகளை கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாட்களில் நம்ம ஆத்துமால பலப்படையினா ஆண்டோட சமூகத்தில் ஒரு நிமிஷம் மாத்திரம் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். முடிஞ்ச எழும்பி நின்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்கால சத்தம் கேட்க போகிற நாள் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாருடைய காதில் இந்த எக்கால சத்தம் கேட்காது. எல்லாருடைய காதில் இந்த சத்தம் கேட்காது. நம்ம சத்தம், எக்கால சத்தம் நம்ம காதில் கேட்கணுங்க. ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும். என்கிட்ட உள்ள எல்லாம் மாம்ச கிரியில ஆண்டவரே இந்த ஆராதனை பகுதியில உங்களுடைய கரத்துல தர்றேன். எனக்கு வேண்டாம், எனக்கு மரண வாசனை வேண்டாம், மரண வாசனை வேண்டாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கு, மரண வாசனை வேணும், ஜீவ வாசனை நமக்கு வேணும். ஆண்டவரே என்னை முற்றிலுமாக கரத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எல்லா கரம் வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி பரலோக தேவனை மாத்திரம் முன் கொண்டு வந்து, ஆண்டவரே ஏன்ட்ட அந்த காரியங்கள் இருந்த உண்மைதான், முகத்துல நான் விட்டு கொடுக்கிறேயா, நான் விட்டு கொடுக்கிறேன். எப்படியாவது முடிய நித்தியத்துக்கு நான் வரணும். உங்களோட 1000 வருஷம் நான் அரசாள செய்யணும், நான் அரசாளணும். எரிகிற அக்கனிக்கு நான் போக கூடாது. புழுக்கள் நிறைந்த, பூச்சிகள் நிறைந்த, விஷங்கள் நிறைந்த பாதாளத்துக்கு நான் போக கூடாது. என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி, உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு என்னை தகுதிப்படுத்தும். நான் பாதாளத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, நான் இயேசுவுக்கு சொந்தம். எல்லா மாம்ச கிரியெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்கப்பா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, ஈனானல்ல நீரே இயேசு நாயகா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, ஈனானல்ல நீரே இயேசு நாயகா. கரம் உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு நாயகா. ஆமென். நாயகா மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் தாரும் இயேசு நாயகா. எல்லா கரம் உயர்த்தி மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா.
இயேசு நாயக எல்லா கரம் உயர்த்தி என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு நாயகா இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா நல்ல கரங்களை தட்டி ஆமே நாமே நாமே ஊரா பாபா ஷபலதரரா ஓரியந்தராதனா ஹல்லேலூயா. ஆண்டவரே மாம்சக்கிரிய வேண்டாப்பா, மாம்சக்கிரிய வேண்டாம், ஆவிக்குரிய கனிகளுக்கு வேணுமே. ஷகதரா பாபா ஓ என்னை உமக்கு தருகிறேன், என்னை உமக்கு தருகிறேன். சபையாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே எங்க ஆத்துமால பலன் உண்டாகட்டும், எங்க ஆத்துமால பலன் உண்டாகட்டும். வந்திருக்க ஒவ்வொருக்காக நான் செபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்கப்பா, எல்லைகளை பெரிதாக்கி கொடுங்க. இந்த 11 மாதங்கள் நடத்தின தேவன் தொடர்ந்து இந்த மாதத்துல ஆண்டவரே 12ஆம் மாதத்தை நடத்த முடியாது. ஆண்டவர் வாக்குத்து நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள்லாம் 12ஆம் மாதத்தை நிறைவேறும்படியா ஆசீர்வதிக்க முடியாது. சபை முழுவதையும் உம்முடைய பாதங்களை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அருமையான கணத்துக்குரிய அருமையான ஊழியருக்காக செபிக்கிறேன், குடும்பத்துக்காக செபிக்கிறேன். ஓ கர்த்தருக்காய் படுகிற பிரயாசங்கள், கர்த்தருக்காய் படுகிற ஓட்டங்கள், ஓடுகிற ஓட்டங்கள் இயேசுவே பலன் தரட்டும் ஐயா, பலன் தரட்டும். வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுங்க. ஆத்துமாக்களை குறித்த அந்த தாகம் ஆண்டவரே நீங்க நிறைவேற்றி கொடுங்க. சபை முழுது ஆத்துமாக்கள் நிரப்பப்படும், சபை முழுது ஆத்துமாக்கள் நிரப்பப்படும். இயேசுவின் நாமத்தை நான் செபிக்கிறேன் அப்பா. அப்படி செய்கிற கிருபையில் காய்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.